அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அற்புதமான பங்குனி உத்திரத்துடைய பதிவுங்க. நிறைய பேர் இன்றைக்கி முருகனுக்கு விரதம் இருந்து கோவில் வழிபாடுகள் முடிச்சிருப்பீங்க. நிறைய பேர் கோவிலுக்கு மாலை நேரத்தில் போவீங்க. நீங்கள் எப்போ கோவிலுக்கு போனாலும் சரி, கோவிலில் இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த எளிமையான ஒரு மந்திரத்தை மட்டும் இன்றைக்கி ராத்திரிக்குள்ளையாச்சும் முருகனை வேண்டி நீங்கள் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் நம்ம பிறந்தப்பே நமக்கு தலையெழுத்துன்னு ஒன்று கடவுள் எழுதி கொடுப்பார். ஆனால் அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முருகப்பெருமானுக்கு இருக்குங்க. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாளில் நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய இந்த ஒரு பாடலை மட்டும் முருகனை வேண்டி நீங்கள் எங்கே இருந்தாலும், வீடோ கோவிலோ எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த க்ஷணம் இந்த ஒரு பாடலை மட்டும் நீங்கள் பாடிடுங்க. ஏன்னா முருகனுடைய அருளால் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு அவசர பதிவுங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு உயிரும் உருவாகும் போதே அதனுடைய தலையெழுத்து பிரம்மனால் எழுதப்பட்டிருக்குங்க. ஏன்னா பிரம்மனுடைய தலையெழுத்தை மாற்ற யாராலுமே முடியாது. ஆனால் இந்த மனுஷ பிறவியில் நமக்கு விதியே எழுதியிருந்தால் கூட நமக்கு கடவுள் அப்படி மோசமான தலையெழுத்து. என்னடா இது வாழ்க்கை, எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனைகளும் சண்டைகளும் வெறும் கஷ்டம் மட்டும்தான் நமக்கு அனுபவிக்கணுமா? நம்மளும் நிறைய பேர் பரிகாரங்கள் பண்ணுறோம், கோவிலுக்கு பண்ணுறோம், என்னென்னவோ செஞ்சு பார்க்குறோம். ஆனாலும் கடவுள் ஏன் தான் கண்ணு திறந்தே பார்க்கல அப்படின்னு நிறைய பேர் இந்த கேள்வி நம்ம கேட்டிருப்போம். அப்படி உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய, உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி முருகனுடைய இந்த ஒரு பாடலுக்கு இருக்குங்க. நிச்சயமாக இந்த பதிவை நீங்கள் எப்போ பார்த்தாலுமே சரி, முருகா அப்படின்னு அந்த ஒரு க்ஷணம் மட்டும் நீங்கள் முருகனை வேண்டிட்டு இன்றைய நாள் முழுவதும் ராத்திரிக்குள்ளையாச்சும் இந்த ஒரு பாடலை மட்டும் படிச்சிருங்க. வெறும் 4 வரிகள் தான். ஆனால் இந்த 4 வரிகள் செய்யக்கூடிய அற்புதங்கள், இதை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். இது நமக்கு இன்றைக்கி தான் சொல்லணுமா அப்படின்னு கிடையாது. இந்த பதிவை சில நேரம் தாமதமாக பார்ப்போம். அப்படி எப்போ பார்த்தாலும் சரி, நீங்கள் தினமும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் தலையெழுத்து மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி முருகனை ஆத்மார்த்தமாக நினச்சி இந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலே போதும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பாடல். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின், மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன், வேல்பட்டழிந்தது வேலையின் சூரனும் வெற்பும் அவன், கால்பட்டழிந்ததின் கென்றலை மேலையன் கையெழுத்தே. இந்த பாட்டு நிறைய முருக பக்தர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அருணகிரிநாதர் கொடுத்த கந்தர் அலங்காரத்திலிருந்து 40வது வரக்கூடிய பாடல் வரிகள் தான் இது. அதனால் நம்ம இதை யாருக்கெல்லாம் தெரியலையோ அவங்க பூஜையில் இன்றைக்கி ராத்திரி படுக்கிறதுக்குள்ளையாச்சும் இந்த ஒரு பாடலை முருகனை நினச்சி நீங்கள் பாடினாலே போதும். எப்படிப்பட்ட கஷ்டங்களும் நமக்குடைய இந்த கெட்ட கருமாக்கள், கெட்ட வினைகள் இது எல்லாமே முருகன் அருளாலே ஓடிடுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் இதை நிச்சயமாக சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ உங்களுடைய வாழ்க்கை முழுக்க இந்த பாடலை படித்து வர நம்முடைய தலையெழுத்து மாறி முருகனுடைய அருளால் ரொம்ப நல்ல வாழ்க்கைக்கு, நல்ல ஒரு உயரத்திற்கு முருகன் நம்மளை உட்கார வைப்பாருங்க. அதனால் இன்றைய தினம் இந்த பாடலை சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு எப்பயுமே வாழ்க்கை முழுவதுமே நல்லதே நடக்கும். முருகப்பெருமானை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவ இல்லை முருகா அப்படின்னு உங்களுக்கு பிடித்த முருகநாமங்களை நீங்கள் போடுங்க. பார்க்குற மற்றவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு தூண்டுகோலாக உந்துதலாக இருக்குங்க. இந்த பதிவை கூடுமான வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எப்பயுமே உங்களுடைய சப்போர்ட், ஆதரவு எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.